ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். பொங்கல் வைக்கும் நேரம். இன்னும் இந்த தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தை மாசம் ஒரு அற்புதமான மாசம். இந்த தை பிறப்பு தான் பொங்கல் அப்படின்னு நம்ம எல்லாருமே அருமையா கொண்டாடி வந்துட்டு இருக்கோம். என்னதான் கேஸ் சிலிண்டர், மாடுலர் கிச்சன் இதெல்லாம் வந்துட்டா கூட பொங்கல் நன்னாள்ல புதிய மண்பானையும் அடுப்புமா வச்சு பொங்கல் ஏற்றதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். இந்த பண்டிகையோட ஒரு தனி ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இதுக்காகவே புதிய அடுப்பு, புதிய மண்பானை இதெல்லாம் வாங்குவாங்க. வெட்ட வெளியில, அதுவும் வீட்டு வாசல் இல்லைன்னா கொல்லைப்புறம் அபார்ட்மெண்டா இருந்துச்சுன்னா மொட்டை மாடி, கார் பார்க்கிங் ஏரியா அப்படின்னு அடுப்பை வச்சு மண்பானையில பொங்கல் வைப்பாங்க. இன்னும் சில வீடுகள்ல வெண்கல பானையில பொங்கல் வைக்கிறது வழக்கமா இருந்துட்டு இருக்கு. பொங்கலுக்கு வெண்கல பானையில பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே பெண் வீட்டு சீர்வரிசையில வெண்கல பானை முக்கியமான இடம் வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது 15ஆம் தேதி பொங்கல் திருநாள். தை மாத பிறப்பு. பொங்கல் படையிலிட்டு சூரிய பகவான வழிபடக்கூடிய ஒரு திருநாள். இந்த முறை பொங்கல் வைக்கிற நேரம் என்னன்னு தெரியுமா? காலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும். 15ஆம் தேதி இந்த நேரம் தான் சூரிய ஹோரை. அதனால இந்த நேரத்துல பொங்கல் ஏற்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். அடுத்து, அதாவது காலையில 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பூஜைக்கான காலம். இது சுக்ரஹோரை. சுக்ரஹோரையில பூஜை செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமியோட பேர் அருள் கிடைக்கும். வீட்டுல சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். சுக்கிர யோகம் கிடைக்க பெற்று இனிதே வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால 15ஆம் தேதி காலையில 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள பொங்கல் படையிலிட்டு சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செஞ்சு வீட்டு பூஜை அறையிலும் நெய்வேத்தியங்கள் செஞ்சு வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும். காலையில 7 மணில இருந்து 8 மணி அப்படின்றது சூரிய ஹோரை. 8 மணில இருந்து 9 மணி அப்படின்றது சுக்கிரஹோரை. ஒரு வேளையில இந்த தருணத்துல பூஜிக்க முடியல, இல்லைன்னா பொங்கல் வைக்க முடியல அப்படின்னா கவலையே வேண்டாம். மதியானம் 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொங்கலிட்டு வழிபடலாம். இந்த நேரம் குரு ஓரை அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டு வாசல்லையும் பொங்கல் பானை வைக்கிற இடத்துலயும் கோலம் போடுங்க. பொங்கல் வைத்து பானைக்கு சந்தன குங்குமம் இட்டு மஞ்சள் கிழங்கு கொத்துகளை கட்டி பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று கூவி சூரியனை பிரார்த்தனை செய்வோம். இந்த தை பிறப்பு எல்லா நல்லதுகளையும் தந்தருளட்டும். பொங்கும் பொங்கல் எல்லா ஐஸ்வர்யங்களையும் வழங்கி உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிறைக்கட்டும். பொங்கும் மங்களம் எல்லார் இல்லங்களிலும் தங்கட்டும். பொங்கலோ பொங்கல். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.